ஒரு பிளேட்ல சுட சுட சாதம் போட்டு அது மேல சாம்பார் ஊத்தி தொட்டுக்க நெத்திலி கருவாடு வச்சு சாப்பிட்டோம்னா அடனோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அதுவும் அம்மா கையால செஞ்சு கொடுத்தாங்கன்னா சொல்லவா வேணும். வாங்க நெத்திலி கருவாடு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெத்திலி கருவாடுல இருக்கிற தலை வாழெல்லாம் கிள்ளி எடுத்துப்போம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா நெத்திலி போட்டு அது மேல சுடு தண்ணி விட்டு அதை ஆறட்டும் சொல்லிட்டு கிளீன் பண்ணோம்னா மேல இருக்கிற அந்த பெறால்லாம் சூப்பரா கிளீன் ஆகி வந்துடும். இது நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துப்போம். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் இந்த நெத்திலி கருவாடை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான நெத்திலி கருவாடு ரெடி ஆகிடும். சாம்பார், கீரை இந்த மாதிரி எதை கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். மறக்காம நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.